வெல்கம் டு தமிழ் குட் சேனல். ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரிஸ்ல நம்ம வந்து இப்ப கிராமர் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஆல்ரெடி நம்ம முதல் வீடியோல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ பத்தி பார்த்திருந்தோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னா என்ன? அதுல எப்படி வந்து கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்றது? பிளஸ் வந்து அதுக்கான ஆன்சர் ஃபார்முலா. தென் எஸ் ஆர் நோ கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்றது? அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது? அப்படின்றத பத்தி ஒரு இன் அண்ட் அவுட் வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். அத பார்க்காதவங்க அந்த வீடியோக்கான லிங்க் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போற டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓவரால் டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 12 டென்ஸ் இருக்கு. நீங்க இந்த படத்துல பார்த்த மாரி, ஆ பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் அதாவது பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படின்ற இதுல கேட்டகரியில கிட்டத்தட்ட 12 டென்ஸ் அதாவது சிம்பிள் டென்ஸ். சிம்பிள் டென்ஸ் அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் இந்த மாரியானது இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூயஸ் டென்ஸ். கன்டினியூயஸ் டென்ஸ்லயும் பிரசன்ட் கன்டினியூயஸ், பாஸ்ட் கன்டினியூயஸ், ஃபியூச்சர் கன்டினியூயஸ் அப்படின்னு இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அப்படின்னு இருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்லயும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து டென்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த 12 டென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 12 டென்ஸுமே நம்ம வந்து யூஸ் பண்றோமா எப்பயுமே அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. இதுல வந்து இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டும், அதே மாரி பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ் டென்ஸ்ல வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ் இந்த இருக்கு இல்லைங்களா? அதாவது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டும், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸும் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்றதில்ல. பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 10 டென்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 10 டென்ஸ் தான் நம்ம வந்து ஓவரால் யூஸ் பண்றோம். அதுல நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டென்ஸ் இருக்குல்ல, அந்த செகண்ட் டென்ஸ் அதாவது சிம்பிள் டென்ஸ்ல வந்துட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டென்ஸ். அதாவது இந்த இருக்கக்கூடிய இந்த 12 டென்ஸ்லயுமே உங்களுக்கு ஒரு ஃபாதர் ஆஃப் டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலே, உங்களால உங்களுடைய கம்யூனிகேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 90% உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும்? உங்களால இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப கம்யூனிகேஷன் ஈஸியா ஃப்ளூயன்ட்டா உங்களால பண்ண முடியும். அதுக்கான ஒரு முக்கியமான டென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். சரிங்களா? இத நம்ம எந்த அளவுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், எப்படி நம்மளால கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ண முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா, உங்களால ரொம்ப ஈஸியா உங்களால இங்கிலீஷ வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும்ன்றது தான் உண்ம. சரிங்களா? ஏன்னா 90% நம்மளுடைய இங்கிலீஷ் கான்வர்சேஷன்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரியான பாஸ்ட் டென்ஸ் நம்ம முடிஞ்சத சொல்றது இருக்கு இல்லைங்களா? அதான் நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்றோம். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் இன்னைக்கு நாம வந்து பார்க்க போறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்மளுடைய ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா, அத பத்தி நம்ம சொல்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அந்த அந்த ஆக்ஷனோ, அந்த ஆக்டிவிட்டியோ ஒன்ஸ் கம்ப்ளீட்டட் ஆயிருக்கணும். பினிஷ் ஆயிருக்கணும். சரிங்களா? அது முடிஞ்சிருக்கணும். அந்த மாரியான விஷயத்த தான் நம்ம வந்து பேசுறதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்றோம். மோஸ்ட் ஆஃப் ஆல் கான்வர்சேஷன்ல இல்ல கொஸ்டின் வந்து கேட்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா, "இத முடிச்சிட்டியா? இத பண்ணிட்டியா?" அப்படின்னு தான் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. அப்ப நமக்கான ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணக்கூடிய ஆன்ஸரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. சரிங்களா? அந்த படத்துல நீங்க பார்த்த மாதிரி, பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட், ஃபியூச்சர் பார்த்தோம். முதல்ல நம்ம ஆல்ரெடி முதல் டென்ஸ்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பார்க்கிறப்ப, நம்ம வந்து பிரசன்ட்ட பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இப்ப நம்ம பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த பத்தி தான் பேசுறோம். சரிங்களா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல. இதோட வெர்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரசன்ட், பாஸ்ட் அண்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லி நம்மளுடைய வெர்போடைய காலம் இருக்கு இல்லைங்க. அதுல வந்து நம்ம வந்து பாஸ்ட் ஃபார்ம் தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம். இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்றோம். அதுல வந்து மோஸ்ட்லி அந்த வெர்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈடி ஆட் ஆயி வரும். ரெகுலர் வெர்ப் அப்படின்னா ஈடி ஆட் ஆயி வரும். இர்ரெகுலர் வெர்ப் அப்படின்னா ஈடி ஆட் ஆயி வராது. அது எ எந்த அதுக்கான டிஃபரன்ஷியேஷன் என்னன்றத நம்ம அப்கமிங் ஸ்லைட்ல வந்து பார்க்கலாம். சரிங்களா? நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது ஒன்ஸ் கம்ப்ளீட்டட் ஆன ஆக்ஷன்ஸ நம்ம வந்து பேசுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டென்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? இதுக்கான சில எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் கிளியரான ஒரு பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ பத்தி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, "த பாய் பிளேய்ட் கிரிக்கெட்." த பாய் பிளேய்ட் கிரிக்கெட். இது வந்து பாஸ்ட் டென்ஸ்னால உங்களுக்கு வந்து இது ரெகுலர் வெர்ப். அதனால ஈடி ஆட் ஆயி வருது உங்களுக்கு வந்துட்டு. தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, "சிறுவன் கிரிக்கெட் விளையாடினான்." அப்படிங்கிறது தான் தமிழ்ல அதுக்கான இது. அப்போ ஒன்ஸ் சிறுவன் வந்து விளையாடிட்டான். சரிங்களா? அது முடிஞ்ச ஒரு விஷயத்த தான் நம்ம என்ன பண்றோம்னா, கன்வே பண்றோம். அப்ப அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? அடுத்த உதாரணம் பார்த்தீங்கன்னா, "ஐ எக்ஸ்பிளைன்ட் டூ தெம்." நான் அவர்களுக்கு விளக்கினேன். சரிங்களா? அப்ப எக்ஸ்பிளைன்ட் இது ரெகுலர் வெர்ப் தான். மட்டும் தான் ஆட் ஆயி வருது. சரிங்களா? அப்ப இந்த மாரி "ஐ எக்ஸ்பிளைன்ட் டூ தெம்." நான் அவர்களுக்கு விளக்கினேன் அப்படின்றது தான் இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தென் 3 வந்து பார்த்தீங்கன்னா, "வி பாட் எ நியூ ஹோம்." நாங்கள் ஒரு புது வீடு வாங்கிட்டோம். முடிஞ்சிருச்சு. அந்த முடிஞ்ச ஒரு ஆக்டிவிட்டி தான் சொல்றோம். அப்ப வி பாட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இர்ரெகுலர் வெர்ப். ஏன்னா, பை அப்படிங்கிறது இதுக்கான பிரசன்ட் டென்ஸ்.
பாட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஏன்னா ரெகுலரான ஈடி ஆட் ஆகி வரல. இது வந்து இர்ரெகுலர் வெர்பா இருக்கிறனால தான் இந்த மாரி உங்களுக்கு வந்து பாட் வந்து வருது. ஓகேங்களா? தென் 4த் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, "த ஃபிலிம் ஸ்டார்ட்டட் அட் 10:30 ஏஎம்." படம் காலை 10:30 மணிக்கு தொடங்கியது. சரிங்களா? ஆல்ரெடி தொடங்கிருச்சு. முடிஞ்ச ஒரு ஆக்டிவிட்டி. அதனால என்ன யூஸ் பண்றோம்? ஸ்டார்ட்டட். பாஸ்ட் டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? தென் கடைசி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, "தே வோட்டட் த பீப்பிள் வெல்ஃபேர் பார்ட்டி." அவர்கள் மக்கள் நல கட்சிக்கு வாக்களித்தனர். அதாவது மக்கள் நல கட்சி. மக்களுக்கான வெல்ஃபேர் செய்யக்கூடிய ஒரு கட்சிக்கு அவங்க வந்து வாக்களித்தனர் அப்டிங்கிறதா இது. வாக்களித்துட்டன். அதாவது இப்ப நம்ம ஏப்ரல் 6 நம்ம ஊர்ல எலக்ஷன் நடக்குது. ஏப்ரல் 6க்கு அப்புறம் நம்ம சொல்லும்போது என்ன பண்ணுவோம், அவங்க அந்த பார்ட்டிக்கு வாக்களிச்சாங்க. இவங்க இந்த பார்ட்டிக்கு வாக்களிச்சாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? சேம் திங் தான். அப்ப அவர்கள் வோட்டட். வோட்டட் அப்படிங்கிறது ஓட்டுக்கான பாஸ்ட் டென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வோட்டட் சரிங்களா? அப்ப தே வோட்டட் த பீப்பிள் வெல்ஃபேர் பார்ட்டி அப்படிங்கிறது தான் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம கன்வே பண்றது. சரிங்களா? அப்ப இந்த எக்ஸாம்பிள்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். எந்த எந்த மாரி நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய இந்த நம்மளுடைய கான்வர்சேஷன்ல வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறத நீங்க இத பார்த்தீங்கனாலே புரிஞ்சுக்கிருவீங்க. ஓகேங்களா? இப்ப இதுல எப்படி நம்ம வந்து கொஸ்டின் வந்து எப்படி ஃப்ரேம் பண்றது? கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்றது? எஸ் ஆர் நோ கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மெயினா நம்ம இந்த ரூல் இருக்கு இல்லைங்களா? இர்ரெகுலர், ரெகுலர் அப்படின்றத பத்தி பார்த்துரலாம். இதுல ஏதாவது நோ ரூல் ஆடிங் எஸ் அதாவது சிம்பிள் பெர்சன் டென்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரூல் இருந்தது. எஸ் அப்படிங்கிறது 3 பெர்சன் சிங்குலரா இருக்கும் பட்சத்தில அதாவது ஹி, சி, இட், ராம், ராஜா, ஜான் இந்த மாரி ஒரு 3 பெர்சன் சிங்குலர் வெர்ப் இருக்கு அப்படின்னா, 3 பெர்சன் சிங்குலர் வெர்ப் இருக்கு அப்படின்னா, நம்ம அதில என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வெர்போட எஸ் வந்து ஆட் பண்ணுவோம். எஸ் ஆர் இஎஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம்னு பார்த்தோம். அந்த ரூல் இங்க கிடையவே கிடையாது. சரிங்களா? அந்த ரூல் அப்படிங்கிறது இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல கிடையவே கிடையாது. இங்க வந்து கம்ப்ளீட்டாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே இதுதான். சரியா? அதுல வேணா டிஃபரன்சியேஷன் இருக்கும். அதாவது ரெகுலர் வெர்ப் இருக்கும், இர்ரெகுலர் வெர்ப் இருக்கும் பாஸ்ட் டென்ஸ்லே. இப்ப நீங்க இந்த படத்துல பார்த்த மாரி ப்ளே, பிளேடு, பிளேடு. இதுல வந்து பிளேடு நம்ம யூஸ் பண்றோம். பாஸ்ட் டென்ஸ் வந்து. ஸ்டார்ட், ஸ்டார்ட்டட், ஸ்டார்ட்டட். அப்ப இதுல வந்து நம்ம ஸ்டார்ட்டட் வந்து யூஸ் பண்றோம். ஆனா இர்ரெகுலர் வெர்ப் அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, கம்ப்ளீட்டா கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கைண்ட் ஆஃப் வெர்ப் வந்து பார்த்தீங்கன்னா, கோ, வென்ட், கான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கோல நம்ம ஈடி ஆட் பண்றதில்ல. வென்ட் அப்டிங்கிறது அதுக்கான பாஸ்ட் டென்ஸ். அப்ப நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல என்ன யூஸ் பண்றோம்? வென்ட் தான் யூஸ் பண்றோம். அதே மாரி இப்ப நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்த மாரி, வி பாட் எ நியூ ஹோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான பிரசன்ட் டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பை. ஆனா நம்ம பாட் அப்படிங்கிற சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். இதுல எதுவும் ஈடிலாம் நம்ம ஆட் பண்றது இல்ல. அப்ப இந்த மாரியான வெர்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இர்ரெகுலர் வெர்ப் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாரி வெர்பும் சரி, அதே மாரி இன்னொரு வெர்ப் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா சேஞ்சே ஆகாது. இப்ப நீங்க இதுல பார்த்த மாரி காஸ்ட். காஸ்ட்க்கான பாஸ்ட் டென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காஸ்ட் தான். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் காஸ்ட் தான். அப்ப இந்த மாரியான வெர்பும் இருக்கு உங்களுக்கு. இப்ப கட்டுன்னு வரும் உங்களுக்கு. அது மாரி காஸ்ட். இதுல எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இர்ரெகுலர் வெர்ப் தான். அப்ப கோ, வென்ட், கான் மாரி டிஃபரெண்ட்டா இருக்கக்கூடியதும் உங்களுக்கு இர்ரெகுலர் வெர்ப் தான். ஒரே வெர்பா இருக்கக்கூடிய காஸ்ட் இருக்கிறதும் உங்களுக்கு இர்ரெகுலர் வெர்ப் தான். இதெல்லாம் நீங்க எங்க தெரிஞ்சுக்கலாம்னா, இர்ரெகுலர் வெர்ப்ன்னு சொல்லி Googleல விக்கிபீடியால சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு என்டையர் லிஸ்ட் அதாவது மோஸ்ட்லி இர்ரெகுலர் வெர்ப் யூஸ் பண்ற வெர்ப் வந்து பார்த்தீங்கன்னா, 204 அதாவது 204 இர்ரெகுலர் வெர்ப் தான் நம்ம வந்து யூஸ் பண்றாங்க இங்கிலீஷ்ல வந்துட்டு. அந்த 204 இர்ரெகுலர் வெர்ப்போட கம்ப்ளீட் லிஸ்ட் உங்களுக்கு வந்து விக்கிபீடியாலே அவைலபிளா இருக்கு. சரிங்களா? நீங்க Googleல போயிட்டு ஜஸ்ட் இர்ரெகுலர் வெர்ப் விக்கிபீடியான்னு அடிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளீட் லிஸ்ட் வந்து கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாரி கோ, வென்ட், கானும் கிடைக்கும். காஸ்ட் அப்படின்ற இந்த 2 கைண்ட் ஆஃப் இர்ரெகுலர் வெர்ப்போட கம்ப்ளீட் லிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுல மோஸ்ட்லி நீங்க யூஸ் பண்ணக்கூடிய யூஸ் ப யூ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். உங்களுடைய என்வைரன்மென்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய இர்ரெகுலர் வெர்ப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, அத மட்டும் எடுத்து அத நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அதுல சென்டென்ஸ வந்து நீங்க ஃபார்ம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களால ஈஸியா என்ன பண்ணோம்னா, அடாப்ட் பண்ண முடியும். இர்ரெகுலர் வெர்ப்போடயே உங்களால என்ன பண்ண முடியும்? அடாப்ட் பண்ண முடியும். இப்போ கோ, வென்ட், கான் அப்டிங்கிறது ரெகுலரா நம்ம எல்லா என்வைரன்மென்ட்லயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு தான். அதே மாரி காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இன்னைக்கு எல்லா என்வைரன்மென்ட்லயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு. இது மாரி ஆ உங்களுடைய என்வைரன்மென்ட்ல யூஸ் பண்ணக்கூடியதோ, இல்ல காமனா யூஸ் பண்ணக்கூடிய இர்ரெகுலர் வெர்ப் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு, அத வந்து நம்ம அதுல சென்டென்ஸ் வந்து நம்ம அமைச்சு, அத நம்ம பிராக்டிஸ் பண்றது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே. அப்ப ஆ ஈடி எஸ்ன்ற ஒரு ரூல் இங்க கிடையாதுன்னு பார்த்தோம். அதே மாரி பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்றோம். அதுல எப்படி ரெகுலர் வெர்ப், இர்ரெகுலர் வெர்ப் அப்படின்னு 2 கைண்ட் ஆஃப் இருக்கு அப்படின்றத டிஃபரன்ஷியேஷன் வந்து பார்த்துட்டோம். சரிங்களா? ஓகே. ஆன்சர் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, அஸ் யூசுவல் சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் தான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் டிட் த மெக்கானிக் ரிப்பேர்? வாட் டிட் த மெக்கானிக் ரிப்பேர்? ஓகேங்களா? அப்ப த மெக்கானிக் ரிப்பேர்ட் த பைக். மெக்கானிக் என்ன செஞ்சாருன்னு கேட்கிறோம். அப்ப மெக்கானிக் பைக்கே சரி செய்தார். மெக்கானிக் என்ன செஞ்சாரு? என்ன ரிப்பேர் பண்ணாரு அப்படின்னா, பைக் ரிப்பேர் பண்ணாரு. அப்படிங்கிறது ஆன்சர் வந்து. அப்ப த மெக்கானிக் ரிப்பேர்ட் த பைக். மெக்கானிக்
பைக்கை சரி செய்தார் அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் டிட் அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம இத ஜஸ்ட் இப்ப ஆன்சர் ஃபார்முலா மட்டும் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம ஆல்ரெடி ஆஸ் யூசுவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒன்ஸ் கொஸ்டின் கேட்டோனே பார்க்குறோம் டிட் வந்திருக்கு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சப்ஜெக்ட்ட ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்துர்றோம். த மெக்கானிக். தென் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ரிப்பேர் இருக்கு. ரிப்பேருக்கு நம்ம என்ன பண்றோம், இங்க பக்கம் டிட் வந்ததுனால இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டோம். உடனே அதுக்கான ஃபாஸ்ட் ஃபார்ம் என்னது? ரிப்பேர்ட். அப்ப ரிப்பேர்டுன்றது செகண்ட் எடுத்து வந்துரும். வெர்ப் வந்து ரிப்பேர்ன்னு எடுத்து வந்துரும். தென் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆப்ஜெக்ட் த பைக் அப்டின்னு குடுத்துரும். சரியா? அதே மாரி தான் வாட் டிட் தே பிளே? வாட் டிட் தே பிளே? அப்டின்னு கேட்கறாங்க. அப்ப தே பிளேட் ஃபுட்பால். அப்ப தே அப்டிங்கிறது அந்த இடத்துல சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்ட ஃப்ரண்ட்ல எடுத்து வந்துரும். ஆன்சர் வந்து. தென் வந்து டிட் வந்திருக்கு. அப்ப பிளேக்கான பாஸ்ட் டென்ஸ் ஃபாஸ்ட் ஃபார்ம் என்னது? பிளேட். அப்ப பிளேட் எடுத்து வந்துரும். தென் வந்து ஆப்ஜெக்ட் என்ன விளையாண்டுட்டு இருந்தாங்க? அதுக்கான ஆன்சர். வாட்ன்னா என்ன? அப்டின்றது. அப்ப ஃபுட்பால் தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்ப ஃபுட்பால் அப்டிங்கிறத நம்ம ஆன்ஸரா குடுக்குறோம். அப்ப தே பிளேட் ஃபுட்பால். அவர்கள் கால்பந்து விளையாடினார்கள். அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? அப்ப ஆன்சர் ஃபார்முலா பார்த்துட்டோம். இப்ப எப்படி கொஸ்டின் வந்து ஃபார்ம் பண்றது? WH கொஸ்டின். மோஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் WH கொஸ்டினா இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, எஸ் ஆர் நோ கொஸ்டினா இருக்கும். அந்த 2 கொஸ்டினும் எப்படி ஃபார்ம் பண்றது? அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது? அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து பார்க்கலாம். இப்ப ஃப்ரேமிங் WH கொஸ்டின எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கான ரூல் வந்து பார்த்தீங்கன்னா, WH கொஸ்டின் பிளஸ் டிட். டிட் பிளஸ் நவுன் ஆர் ப்ரோனவுன் பிளஸ் வெர்ப். எப்படி நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல டூ ஆர் டஸ் அப்படின்னு பார்த்தோம். WH கொஸ்டினுக்கு அப்புறம் டூ ஆர் டஸ்ன்னு பார்த்தோம். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல 2 வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா அங்க ரூல் எஸ்ன்ற அந்த ரூல் இருக்கு இல்லைங்களா? நம்ம வெர்ப்ல பார்த்த மாரி எஸ் ரூல் வந்து ஆட் ஆகுது. அந்த காரணத்தினால நம்ம என்ன பண்ணோம், டூ ஆர் டஸ் அப்படிங்கிறது WH கொஸ்டினுடைய ரூல்ல வந்து இருந்தது. இந்த இடத்துல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, WH கொஸ்டினுக்கு அப்புறம் டிட் மட்டும் தான். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து செகண்ட் ஃபார்ம் அந்த பாஸ்ட் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்றோம். அதனால ஒரே இதுதான். சிங்குலரா, புளூரல் 2க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே இதுதான். எஸ்ன்ற ரூல் இங்க கிடையாதுனால, டிட் தான் நம்ம யூஸ் பண்றோம். இந்த கொஸ்டின் உங்களுக்கு பார்த்தீங்கனாலும் தெரியும். வாட் டிட் ஷி பிளே? வாட் டிட் ஷி பிளே? வேர் டிட் தே கோ? வேர் டிட் தே கோ? அவர்கள் எங்கே போனார்கள்? சரியா? வேர் டிட் தே கோ? ஒய் டிட் யூ டிலே? ஒய் டிட் யூ டிலே? இப்ப நம்ம டூ, டஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இங்க கிடையாது. டிட் அப்படிங்கிறது தான் போத் சிங்குலர் அண்ட் புளூரல் 2 நவுனுக்குமே நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ டிட் தான் யூஸ் பண்றோம். அப்ப சிம்பிள் பெர்சன்ட் டென்ஸ்ல நம்ம வந்து எஸ் அப்படிங்கிறது தேர்ட் பார்ட்டி சிங்குலருக்கு வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஹி, ஷி, இட் அண்ட் ராஜா, ராம், ஜான் அந்த மாரி. ஆனா இங்க அந்த மாரி ரூல் கிடையாது. இங்க எல்லா புளூரல், சிங்குலர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிட் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்றோம். அப்ப WH கொஸ்டினுடைய ரூல் வந்து பார்த்தீங்கன்னா, WH கொஸ்டின் பிளஸ் டிட் பிளஸ் நவுன் ஆர் ப்ரோனவுன் பிளஸ் வெர்ப் அப்படிங்கிறது தான் இதுக்கான ரூல். சரிங்களா? ஓகே. இத வச்சு நம்ம ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். பிளஸ் தமிழோட மீனிங்கோட நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம இதுக்கான ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வாட் டிட் ஷி பிளே? வாட் டிட் ஷி பிளே? அவள் என்ன விளையாடினாள்? அப்படிங்கிறது தான் கேள்வி. சரியா? வாட் டிட் ஷி பிளே? அப்படிங்கிறது. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷி பிளேட் டென்னிஸ். அவள் டென்னிஸ் விளையாடினாள். அவள் டென்னிஸ் விளையாடினாள். சரியா? இதான் ஆன்சர். டென்னிஸ் விளையாடினாள்னு வரணும். அந்த இடத்துல வந்திருக்கு. சரியா? ஓகே. அவள் டென்னிஸ் விளையாடினாள் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹவ் டிட் தே டிராவல்? அவர்கள் எப்படி பயணம் செய்தார்கள்? அப்படின்னு கேட்கிறாங்க. ஹவ் டிட் தே டிராவல். அவர்கள் எப்படி பயணம் செய்தார்கள்? அப்படிங்கிறது. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, தே டிராவல்ட். நம்ம சப்ஜெக்ட் என்ன பண்றோம்? சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்துர்றோம். தே அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்துர்றோம். டிராவல்க்கான பாஸ்ட் டென்ஸ் என்னது? உங்களுக்கு டிராவல்ட். சரியா? டிட் வந்திருக்கு. நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டோம். அப்ப என்ன பண்றோம்? டிராவல்ட்ன்னு எடுத்து வந்துர்றோம். தென் பை பஸ். எதுல அவங்க பிரயாணம் செஞ்சார்கள்? அவர்கள் பஸ்ஸில் பயணம் செய்தார்கள். அப்ப தே டிராவல்ட் பை பஸ். சரிங்களா? அதே தான் மேல நம்ம பார்த்த கொஸ்டினும். சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சி எடுத்துட்டு வந்துர்றோம். தென் பிளேக்கான பாஸ்ட் டென்ஸ் என்னது உங்களுக்கு? பிளேய்டு. சரிங்களா? இது வந்து ரெகுலர் வெர்ப் தான். அதனால பிளேய்டு. அப்ப பிளேய்டு. ஷி பிளேய்டு டென்னிஸ். சரிங்களா? கீழ இருக்கிறது ஒரு ரெகுலர் வெர்ப் தான். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வென் டிட் த டீச்சர் கம்? வென் டிட் த டீச்சர் கம்? ஆசிரியர் எப்போது வந்தார்? அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, த டீச்சர் கேம் அட் 9 ஏஎம். எப்படி கேம் வந்துச்சு? இது வந்து ஒரு இர்ரெகுலர் வெர்ப். அப்ப டீச்சர் அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்துரும். தென் வந்து கம்முக்கான பாஸ்ட் டென்ஸ் வந்து என்ன எடுக்கிறோம்? பாஸ்ட் ஃபார்ம் வந்து கேம் அப்படிங்கிறது. அப்ப கேம் எடுத்துட்டு வரோம். கேம் எடுத்துட்டு வந்துட்டு அட் 9 ஏஎம். காலை 9 மணிக்கு ஆசிரியர் வந்தார். சரிங்களா? இதுக்கான அப்ப WH கொஸ்டின் எப்படி வந்து ஃப்ரேம் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கான ஆன்சர் வந்து எப்படி வந்து சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் அப்படின்ற கான்செப்ட்ல எப்படி எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? எப்படி வந்து ஃப்ரேம் பண்றதுன்னு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எஸ் ஆர் நோ கொஸ்டின். சேம் திங் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி சிம்பிள் பெர்சன்ட் டென்ஸ்ல பார்த்த மாரி WH கொஸ்டின மட்டும் அந்த WH மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, அது எஸ் ஆர் நோ கொஸ்டின். இப்ப நீங்க ரூல் பாருங்க. டிட் பிளஸ் நவுன் ஆர் ப்ரோனவுன் பிளஸ் வெர்ப். சரிங்களா? இதான் வந்து ரூல். இதுக்கான ரூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, டிட் ஜான் பிளே? டிட் ஜான் பிளே அப்படிங்கிறது. ஜான் விளையாடினாரா? அப்படிங்கிறது. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா பண்ணோம் அப்படின்னா, எஸ் ஹி டிட்.
அதே நெகட்டிவா இருந்ததுன்னா, நோ ஹி டிட்ன்ட். ஓகேவா? நோ ஹி டிட்ன்ட் அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்த சேம் அதாவது அதே மாரி எஸ் ஆர் நோ இங்க வர்றதில்ல. டூ ஆர் டஸ் அப்படி இருந்ததுன்னா, இங்கனக்குள்ள குடுப்போம் இல்லையா? டஸ் நாட் இல்ல டஸ் அப்படிங்கிறது இங்க கிடையாது. ஏன்னா, இங்க எல்லாத்துக்குமே காமனா டிட் தான் யூஸ் பண்றோம்ன்னு பார்த்தோம். அதனால நம்மளுடைய ஆன்ஸர்ல ஒண்ணு டிட் இருக்கும், இல்ல டிடின்ட் இருக்கும். அவ்வளோதான். சரியா? செகண்ட் வந்து ஆன்ஸர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, டூ தே வொர்க் அவர்கள் வேலை செய்கிறார்களா? அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்கான ஆன்ஸர் வந்து நெகட்டிவா பண்ணா, நோ தே டிடின்ட். அவர்கள் இல்லை, அவர்கள் செய்யவில்லை அப்படின்றது. அதுல வொர்க்ன்றத நம்ம எடுத்துட்டு வர மாட்டோம். ஓகேங்களா? அதாவது என்ன வெர்ப் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டு வர மாட்டோம். அதுக்கு பதிலா டிட் ஆர் டிடின்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, டஸ் ஷி சிங்? அவள் பாடுகிறாளா? அப்படிங்கிறது. அப்ப சப்ஜெக்ட் வந்து என்னது? ஷி எடுத்துட்டு வந்துர்றோம். அது இங்க எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஏன்னா WH கிடையாது. அதனால நம்ம என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எஸ் ஆர் நோ அப்படின்னு போடப் போறோம். எஸ். எஸ்ன்னு நம்ம ஆன்ஸர் பண்ணோம்னா, ஷி டிட். அதே நோன்னு ஆன்ஸர் பண்ணோம் அப்படின்னா, நோ ஷி டிடின்ட். ஓகேவா? நம்ம நோ குடுத்தா டிடின்ட் யூஸ் பண்றோம். எஸ் குடுத்தா வந்து டிட் யூஸ் பண்றோம். சரியா? எஸ் ஷி டிட், நோ ஷி டிட்ன்ட். இதுதான் அதுக்கான ஆன்ஸர் வந்து. அப்ப எஸ் ஆர் நோ கொஸ்டின்லயே நம்ம ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? அப்ப ரொம்ப கன்ஃப்யூஷனே கிடையாது. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லயாவது நம்ம அந்த எஸ் அப்படிங்கிறது வந்து சின்ன கன்ஃப்யூஷன் இருக்கும். ஆனா, ரொம்ப 90% யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது, கத்துக்கிட்டு நம்ம பிராக்டிஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? இந்த தான் எஸ் ஆர் நோ கொஸ்டினுக்கான எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்றதுக்கான ரூல் பிளஸ் அதுக்கான ஆன்ஸர் பண்றதும் நம்ம வந்து பார்த்துட்டோம். சரியா? ஓகே. இப்ப உங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ பத்தி ஒரு ஓவரால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிக்சர் கிடைச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். சரிங்களா? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்டின்னா, நீங்க இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. சரிங்களா? நான் வந்து ஆன்ஸர் பண்றேன். ஓகே. நம்ம ஓவரால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து முடிச்சுட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஃபியூச்சர் டென்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? சிம்பிள் டென்ஸ்ல ஃபியூச்சர் டென்ஸ வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ வந்து நம்ம கம்ப்ளீட்டா இதே மாரி எப்படி வந்து அதோடைய யூசேஜ் என்ன? அதுல எப்படி வந்து WH கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்றது? அதுல எப்படி எஸ் ஆர் நோ கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்றது? அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய அந்த 10 டென்ஸ் சரிங்களா? 12 டென்ஸ் இருக்கு. நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்றது 10 டென்ஸ் தான். அந்த 10 டென்ஸையும் நம்ம ஒன் பை ஒன்னா நம்மளுடைய இந்த கிராமர் சீரிஸ்ல வந்து பார்த்து முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம நெறைய இதுல இன்னும் டெப்த்தா வந்து நெறைய ரூல் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றது, அதுக்கு யூஸ்ஃபுல்லான நெறைய விஷயங்கள வந்து பார்க்கலாம்னு இருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் வந்து பார்க்கலாம்னு இருக்கிறோம். நம்ம அடுத்தடுத்த வீடியோல அதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க் யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.